மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உள்ள ஸ்தானம். எப்போயெல்லாம் லைஃப்பில் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை போராட்டம் இருக்குது, அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கான இடம் 3ஆம் இடம். அங்கே குரு பகவான் உங்களுக்கு லைஃப்பில் இருக்கிறது நன்மை. இருந்தால் கூட உங்களுடைய 3ஆம் அதிபதி சுக்கிரனும் உங்கள் ராசியிலே இருக்கார். அவர் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத கன்ஃபியூஸ்கள் எதுவுமே வேண்டாம். தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஒரு பக்கம் உங்கள் 12ஆம் இடத்துல சனி பகவான், அவர் உங்களுடைய யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும் நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். நான் ஆல்மோஸ்ட் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க பாஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அப்பா மட்டுமல்ல, அம்மாவுடைய அன்பும் ஆதரவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க நல்லா இருக்குது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவார்கள். அல்லது நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இந்த வாரம் முக்கியம். இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறது. உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் விசா அப்ளை பண்ணியிருக்கேன், பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? உங்களுடைய 6ஆம் இடத்தை சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களோ டெஃபினட்டாக வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரும். நீங்கள் இந்த வாரம் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். நான் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கேங்கிறவங்களுக்கு இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜேர்னி, குறிப்பாக லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், சம்மந்தப்பட்ட பிளானிங், டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இது எல்லாம் உங்களுக்கு உருவாகும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நல்லதொரு ஏற்றமான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.